லட்சக்கணக்கான பக்தர்களின் பக்தி கோஷங்கள் முழங்க கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார். கோவில் மாநகரமான மதுரையில் நடக்கும் சித்திரை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த திருவிழாவை காண நாடு முழுவதிலும் இருந்து பக்தர்கள் ஏராளமானோர் மதுரை வருகின்றனர். இந்த ஆண்டு சித்திரை திருவிழா மீனாட்சி அம்மன் கோவிலில் கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் முக்கியமான வைபவம் உலக புகழ்பெற்ற நிகழ்ச்சி. அழகர் கோவிலில் சித்திரை திருவிழா சனிக்கிழமை அன்று துவங்கியது. முதல் 2 நாட்களும் சுந்தரராஜ பெருமாள் பல்லக்கில் கோவிலை வலம் வந்தார். இதைத் தொடர்ந்து கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவதற்காக திங்கட்கிழமை அன்று கண்டாங்கி பட்டுடுத்தி அழகர் மலையிலிருந்து தங்க பல்லக்கில் புறப்பட்டு செவ்வாய்க்கிழமையன்று மதுரை வந்தார். அன்று இரவு தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவில், கருப்பணசாமி கோவில்களுக்கு கள்ளழகர் சென்றார். அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் புதன்கிழமையன்று காலை 5:45 மணி அளவில் நடைபெற்றது. வெள்ளி குதிரை வாகனத்தில் வீரராக பெருமாள் முன்னே எழுந்தருளி வர, அதைத் தொடர்ந்து தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி வந்த அழகர் லட்சக்கணக்கான பக்தர்களின் பக்தி கோஷங்களுக்கிடையே வைகையில் இறங்கினார். வைகை ஆற்றில் இறங்கிய கள்ளழகரை பக்தர்கள் மலர் தூவி வரவேற்றனர். அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் செயற்கை தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டிருந்தது. ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் வைகை கரையின் இருபுறங்களிலும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்து வெள்ளம் போல் காட்சியளித்தது. ஆற்றில் அமைக்கப்பட்ட மண்டகப்படியை கள்ளழகர் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வருஷம் அழகர் திருவிழாக்கு தவறாம நாங்க குடும்பத்தோட வந்து சாமியை கும்பிடுறதுக்காக வந்துருவோம். எப்பவுமே சித்திரை திருவிழா ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த வருஷம் அதை விட ரொம்ப சிறப்பா நல்லா சேவிச்சிருக்கோம். அழகர் பச்சைப்பட்டு இறங்கி வந்து வளம் வந்துட்டு இருக்காரு. ரொம்ப செழிப்பா இருக்கணும், மக்கள் எல்லாம் நம்புறாங்க. நான் வருஷம் இதே மாதிரி வந்து ஆத்துல அழகர் பார்க்க வருவேன். இந்த வருஷம் ஆத்துல வந்து அழகர் பச்சை பட்டு உடுத்தி வந்திருக்காரு. இது வந்து நம்மளுடைய இந்த வருடம் வந்து மிகுந்த வளமையும் செழிப்பத்தையும் கொடுப்பதற்கு ஒரு அடையாளமாகும். நானும் என் குடும்பத்தாரும் இதை வந்து பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அழகர் அருளால் அனைவரும் இந்த வருடம் வளம் பெற்று சிறப்பாக வாழ வாழ்த்துகிறேன். 7:30 மணிக்கு மேல் ஆற்றிலிருந்து புறப்பட்ட அழகருக்கு ராமராயர் மண்டபத்தில் தண்ணீர் பீய்ச்சும் நிகழ்ச்சி நடந்தது. இதையடுத்து கள்ளழகர் வண்டியூர் சென்றார். இதைத் தொடர்ந்து வியாழக்கிழமையன்று தேனூர் மண்டபத்தில் கள்ளழகர் எழுந்தருளி மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் அளிக்கிறார்.